புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சொந்தம் வந்து அப்பா பையன். நிறைய தகப்பன்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. 20 நாளைக்கு முன்னாடி சிவகாசி பக்கத்துல இருந்து போனானே, என் பையன்கிட்ட பேசுங்கண்ணே, என் பையன் தப்பான வழியில போயிடுவானோ நான் பயந்துக்கிட்டு இருக்கேனே, எனக்கு தினம் வீட்டில் ஒரே சண்டைனே, நான் அவனை அடிக்கிறேனே, அவன் கோச்சிட்டு போயிடுறானே, அவனை என்னங்க பண்ணாம்னா ஃபோனில் கேமாக ஆடிக்கிட்டு இருக்கானே, சரி ஆடிட்டு போட்டு விட அப்படின்னு. ஐயோ கெட்டு போயிட்டானா, சரி பையன்கிட்ட கூடு அப்படின்னா. அவன் அங்கிள் எனக்கு வந்து ரோபோட்டிக் ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு கேமை தயாரிக்கலாம், நானே கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன், அது இவங்ககிட்ட சொன்னால் புரிய மாட்டேங்குது, என்னை எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க அப்படின்னா. திரும்ப உங்கள் அப்பாட்ட கூட இங்கே சரி பண்ணப்பட வேண்டியது அப்பைங்க தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட 10 நிமிஷம் பேசணும். அவன் என்னமோ உன்னை செய்யணும்னு நினைக்கிறான், அவனை விட உன்னோட அறிவெல்லாம் போய் அவன் மண்டையில திணிக்கிற அப்படின்னு சொல்லி இங்கே தான் பேச வேண்டியதாக இருந்தது. ஏன்னா எல்லோரும் அவர்கள் இடத்தில் மிகச் சரியாக இருக்கிறார்கள். இதுவாகணும்னு இவங்க முடிவு பண்ணுறதும், நான் சொல்கிறத கேளுன்னு அவங்க முடிவு பண்ணுறதும் தான் இங்கே சிக்கலாக இருக்குது.